2025 புத்தாண்டு தை பிறந்தால் வழி பிறக்க நல்ல ஆண்டு. என்னுடைய ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க பெற்று நலமா வளமா வாழ வேண்டும் என்ற நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நீ தமிழ்நாட்டில் இருக்கிற பரவலான அரசியல் கட்சிகள், எல்லா சமுதாய அமைப்புகள், நிறைய சமுதாய அமைப்புகள் எல்லாருமே சொல்றது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சொல்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கி வைத்திருக்கிறார். அப்ப அது எதுக்காகன்னா, இது தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுறாலும் சரி, வெளியில பேசுறாலும் ஏதோ வன்னியர்கள் பேசுறாங்கன்னு சொல்றோம். அது அல்ல. பொதுவாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எல்லா சாதியிலையும் இருக்கிற, எல்லா சமுதாயத்திலும் இருக்கிற மக்கள் தலையை எண்ணுவது அல்ல. ஒவ்வொரு சமுதாயத்திலும் நலிவுற்றவர்கள், ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களை மேம்படுத்துவதற்கான புள்ளி விவர கணக்கு. இதை தமிழக அரசு, சமூக நீதியில் அக்கறை இருக்கிற அரசு இது எடுக்கணுமா வேண்டாமா? இதோட நம்ம தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30, இஸ்லாமியர்களோட மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20, பட்டியலிடத்தவர்களுக்கு 18, அருந்ததியரோட சேர்த்து பழங்குடியினருக்கு 1. ஆக 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்ட அட்டவணை பிரிவில் சேர்க்கப்பட்டு நிலைச்சிருக்கு. இதனுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. எப்ப வேணாலும் அந்த வழக்கு வரலாம். அப்ப அந்த வழக்கு வந்ததுன்னு சொன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பறி போயிடும், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்ப தக்க வைத்துக் கொள்வதற்கு கணக்கு தேவையா இல்லையா? இதை பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தொடர்ந்து வலியுறுத்துறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மத்திய அரசு தான் எடுக்கணும், தட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு இருக்கிறது. என்ன ஆணைன்னு சொன்னா, பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் கீழே ஒவ்வொரு வீட்லயும் ஜி.கே. மணி வீட்டு கணக்கெடுப்பு, வெங்கடேஷ் எல்லார் வீட்டுக்கும் கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்துற நேரத்தில் ஒரு கட்டத்தில் சாதி அல்லது சமுதாயம் போட்டுக்கலாமே. இப்ப எந்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர் நலிஞ்சிருக்கிறான்னு தெரியலாமே, அதையே மறுக்கிறாங்கன்னு தெரியல. இது ரொம்ப வேதனை அளிக்கிற நிகழ்வா நாங்க பார்க்கிறோம். இது எல்லாருக்குமான இல்ல மத்திய அரசு 1931 ஆங்கிலேயர் காலத்தில் எடுக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வரைக்கும் அது பொருளாதார கணக்காக தான் எடுக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பா இல்லை. இப்ப நடுவண் அரசு எடுக்கணும்னு சொல்லி மாநில அரசு தட்டி கழிக்குது. சரி, நடுவண் அரசு எடுத்தா வரவே இருக்கலாம், எடுக்கலன்னா சமூக நீதிக்கு பாதிப்பு தானே. இப்ப மாநில அரசுக்கு அக்கறை இருக்குதுன்னு சொன்னா எடுக்கணுமா வேண்டாமா? அது தட்டி கழிக்கிறதா தான் பாக்கிறோம். இது ஒண்ணு. அடுத்தது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் தெரியும், ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் இப்ப புதிய ஓய்வூதிய திட்டம் கூடாது, பழைய ஓய்வூதிய திட்டம் வேணுங்கிறது தான். இத தொடர்ந்து அதிகாரிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க, தேர்தல் நேரத்தில் ஆதரவு கொடுத்தாங்க, இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப அதை நிறைவேற்றுமா வேண்டாமா? அரசு நிறைவேற்றுறன்னு சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்பவும் பேசப்பட்டது. இது சில மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்டங்களில் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். காலந்தாழ்த்தக்கூடாது. நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது ஜனநாயகத்தை கட்டி காக்கிற வகையில் நேர்மையாக, வெளிப்படையாக, உண்மையாக நடத்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான தேர்தலாக இருக்கும். காரணம், இந்த பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை, அன்றாட பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பது உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்புகளில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லைன்னு சொன்னா நிர்வாகம் சரியா இருக்காது, மக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாது. அதனாலதான் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று
உங்கள் சார்பாகவும் அரசை வலியுறுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.